இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் 5 வகையான கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். ஒரு சிலதெல்லாம் விதை போட்டு வந்தது, ஒரு சிலதெல்லாம் தானாக களைச்செடியவே வருதுங்க. இது பாலக்கீரை விதை போட்டு தான் வந்தது. இதுக்கு பெருசாக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. கீரை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக நல்லா பசுமையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா களைச்செடியாக வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்திருக்கு நிறையவே. அது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கலாம். இது இன்னும் விட்டோம்னா முத்தி வேஸ்ட்டாக தான் போயிடும். தலைக்கு பொடி ரெடி பண்ணுறதுக்காக அது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருக்குது, அதையுமே பறித்து எடுத்துக்கலாம். எல்லா தொட்டிலையுமே குப்பைக்கீரை தானவே முளைச்சிருக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், இது தரைப்பசலை ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடாது. ஒரு முறை நம்ம இதை பறிச்சுட்டு அதனுடைய வேறு எல்லா தொட்டிலையுமே போட்டு விட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி கொடி மாதிரி படர்ந்து நல்லாவே நம்மளுக்கு கீரையை கொடுக்கும். இது சிவப்பு கொடி பசலை பந்தல் போட்டு ஏற்றி விட்டிங்கன்னா நிறைய கீரைகள் கொடுக்கும். இது விதை போட்டு தாங்க முளைச்சிது. இதில் நிறைய கீரைகள்லாம் இருக்குது. அதனால் கொடி ஏறாமல் சாஞ்சு போகுது. அதனால் பறிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த கரிசலாங்கண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 5 வகையான கீரைகள்லாம் பறிச்சிருக்கோம். நீங்கள் என்ன கீரை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.